தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே என்றவரே ஸ்தோத்திரிக்கிறோம். லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் அவருடைய நாமத்தை கனம் பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருங்கள். தேவனுடைய நாமத்தை அவப்படுத்தப்பட்டு ஆணையிடக்கூடாது என்று அவசரமாகவோ அவலப்பட்டோ ஆணையிட வேண்டாம், பொய்யானை இட வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடியும். தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் பொய் சொல்லுவதற்கு கூட தேவன் மீது என்று சொல்லி அது சொல்லாமல், நாம் பிறருடைய உரிமைகளின் மேல் தேவையில்லாமல் தலையிடவும் கூடாது. நமக்கு நியாயமான சொந்தமான காரியங்களிலே மாத்திரமே அனுபவிக்க வேண்டும், பேச வேண்டும். தேவன் பேரில் பல முறை சத்தியம் பண்ணவும் கூடாது என்பதை நாம் அறிந்து வாழும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராம்.